பொதுவாவே நம்ம வீட்ல கறி எடுத்தோம் சண்டே அப்படின்னாலே 3 கிலோ 4 கிலோ அப்படிதாங்க சார் எடுப்போம். 4 கிலோ எடுப்பீங்களா? ஆமாங்க சார். எவ்வளவு பேர் இருக்கீங்க வீட்ல? வீட்ல 3 பேர். 1 கிலோ வாங்கினாலே நல்லா சாப்பிடறாளுங்க கறி குழம்பு. ஆமாங்க சார். 5-6 பேர் சாப்பிடுறாங்க. 1.5 கிலோ மீன் அப்படின்னா அது ஃபுல்லா கிரில் பண்ணிடுவோம். அந்த 1.5 கிலோ மீன் வந்து அது சைட் டிஷ் மாதிரி. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. நான் 25 முட்டை சாப்பிட்டுருக்கேன் சார். 75 முட்டை. 25 முட்டை. அவிச்ச முட்டையா? ஆஃப் ஆயில் 5, ஆம்லெட் 5, ஃபுல் ஃபைல் 5, கலக்கி 5. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறா. நார்மலாவே இட்லி வந்து 30 இட்லி தான் சாப்பிடுவேன் டெய்லியும். ஏங்க டெய்லி 30 இட்லி சாப்பிடுங்க. பேக் கூட உள்ள எதுவும் இட்லி இல்ல. சார் ஆந்திரா மெஸ்ல வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி தான். ஒரு 7 பிளேட் வந்து ரைஸ் சாப்பிட்டேன். ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஹோல்சேலா சாப்பிட்டு போல இருக்கானே. ஏற்கனவே ஆந்திரா மீல்ஸே குவாண்டிட்டி அதிகமா இருக்குமே. 7 பிளேட்னா எவ்வளவு இருக்கும்? அளவு தெரியல சார். அவங்க வைக்க சாப்பிட்டேன். ஓகே சாப்பிடுங்க. 7 மீல்ஸ் கணக்கு ஆக்சுவலா. இந்த சோறு கறி குழம்புக்கு மட்டும். இன்னும் குடல் குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது. 38 இட்லி. எவ்வளவு? 11th படிக்கும்போது 38 இட்லி. 38 இட்லி. ஆமா, வெறும் தேங்காய் சட்னி மட்டும் தான் இருந்தது. 4 கோழி கிரில் கோழி முழுசா சாப்பிட்டுருக்கேன் சார். 4 கிரில் கோழி. பிரியாணி 3 கிலோ வரைக்கும் சாப்பிட்டுருக்கேன். ஆஃப் ஆயில் 41 ஆஃப் ஆயில் வரைக்கும் சாப்பிட்டுருக்கேன். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. 2.5 பவுல்ஸ் பிரியாணி நான் சாப்பிட்டேன். 2.5 பவுல் ஒரு 15 பேர் சாப்பிடுற மாதிரி கோணி. பானிபூரி காம்படிஷன்ல ஒரு நிமிஷத்துல 21 பூரி சாப்பிட்டேன். 2வது வருஷம் 24.